ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ ஸ்மித்தி மாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்தி ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்பவே சிம்பிள். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இந்த வடை பண்ணுறதுக்காக நான் 1 கப் அளவு கடலைப்பருப்பை நல்ல தண்ணியில் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இது கூடவே 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கொஞ்சமாக சோம்பு, மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கு சால்ட் ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இது கூட இந்த மெயின் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன். அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடம்புக்கு குளிர்ச்சி, ஐசைட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு பொன்னாங்கண்ணி கீரையை அந்த வடை மாவோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக ஆனியன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது வானிலையில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் வடை மாதிரி தட்டி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வடை ரெடி ஆகிடும். கிட்ஸுக்கு கீரை கொடுக்கும் போது நீங்கள் வேறு இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதில் லைட்டான ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அதனால் அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வடை பண்ணும் போது சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே, பாய்.